ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒன் சைடட் வேரியேஷன் ப்ராப்ளம்ஸ் பற்றி. ஒன் சைடட் வேரியேஷன் அப்படின்னா, இப்போது நமக்கு ஒரு கிராஃபில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஆன டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஸோ இங்கே நடுவில் ஒரு ரீஜன் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து ஒரு ரீஜன் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு இங்கே ஒரு கர்வ் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகணும். அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று இங்கேருந்து இப்படி சுற்றி இந்த ரீஜன் கொடுத்துருக்கிற ரீஜனில் தொடாமல் இந்த சைடு சுற்றி போகிறது. இன்னொன்று இங்கே கொடுத்துருக்கிற ரீஜன் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ரீஜன். ஸோ அந்த ரீஜன் வழியாக பாஸ் பண்ணி போகக்கூடாது. அப்போ நான் இங்கேருந்து இந்த ரீஜனுடைய ஒரு பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் இந்த ரீஜன் மேலேயே ட்ராவல் பண்ணி இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து இந்த ரீஜன் இன்னும் அந்த நம்ம போக வேண்டிய பாயிண்ட்டுக்கு போகிறது. ஸோ இது ஒரு ரூட். ஒன் சைடட் வேரியேஷன் அப்படின்றது ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த செகண்ட் பாத்தில் தான். ஓகேவா? செகண்ட் பார்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு இந்த டைப் ஆஃப் இந்த டாப்பிக்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேரபோலாஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் இந்த ரெண்டு இது ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா, இப்போது நான் வந்து பேரபோலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகணுன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து பேரபோலாவோட இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் இந்த பேரபோலாலேயே ட்ராவல் பண்ணி இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து என் பாயிண்ட்டுக்கு போகணும். அதே மாதிரி தான் சர்க்கிளுக்கும் இங்கேருந்து சர்க்கிளோடைய ஒரு பாயிண்ட் அப்புறம் சர்க்கிளில் ட்ராவல் பண்ணி இந்த சைடு வந்துட்டு இங்கேருந்து என் பாயிண்ட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ இப்படி தான் வந்து போகும். ஓகேவா? ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த x3ன்ற பாயிண்டில் இந்த y1 இதில் வந்து இந்த இதுவும் ட்ரூ கர்வ், இது வந்து எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. அதே மாதிரி இங்கே இதுவும் ட்ரூ கர்வ், இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஸோ இந்த x3ன்ற பாயிண்டில் இந்த ட்ரூ கர்வோடைய ஸ்லோப்பும் இந்த பேரபோலாவுடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும். x4ன்ற பாயிண்டில் இந்த இதோடைய ஸ்லோப்பும் பேரபோலாவுடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது சர்க்கிள்லையும் எனக்கு x3ன்ற பாயிண்ட்டில் இந்த ட்ரூ கர்வோடைய ஸ்லோப்பும் சர்க்கிளோடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும். x4ன்ற பாயிண்ட்டில் இந்த ட்ரூ கர்வோடைய ஸ்லோப்பும் சர்க்கிளோடைய ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, y of x is equal to, ஸோ ஃபஸ்ட்டு இந்த x1ன்ற பாயிண்ட்லேருந்து இந்த x3ன்ற பாயிண்ட் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் இருக்கும். அதான் வந்து ட்ரூ கர்வோடைய ஈக்குவேஷன். அதே சமயம் இந்த x3லேருந்து x4 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பேரபோலா உடைய ஈக்குவேஷன் இல்லாட்டி இந்த சர்க்கிளோடைய ஈக்குவேஷன். அதுதான் வந்து இங்கே phi of x. அடுத்து மறுபடி இந்த x4லேருந்து x2க்கு பார்த்தோம் அப்படின்னா y2 of x, அதாவது இந்த ட்ரூ கர்வோடைய ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே இந்த இதை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். சிமெட்ரிக்கலாக இருக்குது அப்படின்னா இந்த x1 y1 அண்ட் x2 y2 வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். இங்கே x1 வந்து நெகட்டிவில் இருக்கும், இங்கே x2 பாசிட்டிவில் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் x3யும் x4ம் சேமாக இருக்கும். x3 நெகட்டிவில் இருக்கும், x4ன்றது பாசிட்டிவில் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா நான் இதில் வந்து பேரபோலாவில் ஒரு ப்ராப்ளம் அண்ட் ஸ்பியரில் ஒரு ப்ராப்ளம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் ஃப்ரம் -2 to 3 -2, 3 to the point 2, 3. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து x1 y1 இது தான், x2 y2 இது தான். இங்கே x1 நெகட்டிவில் இருக்குது, x2ன்றது பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை அந்த டிஸ்டன்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத்தை வந்து நான் இந்த ரீஜனில் லொக்கேட் பண்ணணும். இந்த ரீஜன் என்ன, y is less than or equal to x2 அப்படின்னா இது பேரபோலாவுடைய ஒரு ஈக்குவேஷன். ஸோ அப்போ வந்து நம்ம கிராஃபில் ஃபர்ஸ்ட் பேரபோலாவாக வரைஞ்சிக்கணும். ஸோ நமக்கு நார்மலாகவே டிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா என்னன்னு தெரியும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் 1 + y² dx அப்படின்னு தான் சொல்லுவோம், இன்டெக்ரல். ஸோ இங்கே வந்து நமக்கு x1ன்றது -2, x2ன்றது +2. ஓகேவா? +2. ஸோ இங்கே வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. அண்ட் இது வந்து நம்ம ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ∂f/∂y' = c வந்துடும். ஆக்சுவலாக இங்கே ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுதான் ஸ்டெப் 1. எப்போதும் போல் ஸ்டெப் 1 வந்து ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் தான். ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ∂f/∂y', y' பொறுத்து இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன வரும், 1/2 into 1 + y² power -1/2 into 2y' வரும். 2 கேன்சல் ஆகி y'/√1 + y² வரும். ரைட்டா? ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கேயும் போட்டிருக்கோம், ஈக்குவல் டு c அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அப்போ இந்த இதை இங்கே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஃபுல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது ஃபுல் கான்ஸ்டன்ட்டு நம்ம ஏன்னு எடுத்துப்போம். அப்போ y = ax + b. இது வந்து ஒரு ட்ரூ கர்வ். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, -2, 3 +2, 3 ஒன்றா. இங்கே நம்ம -2, 3 மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ -2, 3 நம்ம ஏன் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ட்ரூ கர்வ், ஃபஸ்ட்டு ட்ரூ கர்வோட இது அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். அப்போ -2, 3 கன்சிடர் பண்ணோன்னா எக்ஸுக்கு -2வும் y-க்கு 3யும் போடணும். அப்போ y of -2ன்றது 3. அப்போ இதை நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா 3 = -2a + bன்னு வரும். அப்போ இதை நான் ஈக்குவேஷன் வந்து -2a + b = 3. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டெப் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி ப்ராப்ளம்லாம் ட்ரான்ஸ்வர்சாலிட்டி கண்டிஷன் போயிருப்போம். ஒன் சைடட் வேரியேஷனில் எப்படி அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் த லைன் AC = ஸ்லோப் ஆஃப் phi of x at x = x3. அதாவது
இங்கே நமக்கு இதுதான் ஏ, இதுதான் சி. ஓகேவா? இப்போ இது வந்து டி, இது பி. அதாவது கொடுத்துருக்கிற பாயிண்ட் நம்மகிட்ட கொஷனில் கொடுத்துருக்க பாயிண்ட் ஏ, பி அப்படின்னு மார்க் பண்ணிட்டு இங்கே டச் பண்ணுற பாயிண்ட் சிடின்னு மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு x3 y3 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு என்ன தெரியும், இந்த ட்ரூக்கோடைய ஸ்லோப்பும் இந்த பேரபோலாவுடைய ஸ்லோப்பும் இந்த சின்ற பாயிண்ட், அதாவது x3ன்ற பாயிண்ட்டில் ஈக்குவலாக இருக்குன்னு தெரியும். அதை தான் நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ y டேஷ்ன்றது ட்ரூக்கோடையது, ஃபை டேஷ்ன்றது வந்து நமக்கு கொடுத்துருக்கிற பேரபோலாவுடைய ஈக்குவேஷன். ஸோ y டேஷ் வந்து y என்னது நமக்கு இங்கே ax + b. அப்போ y டேஷ்ன்றது a, ஃபைன்றது என்னது, ஆக்சுவலாக ஃபைன்றது y = x² அப்படின்ற மாதிரி. அப்போ ஃபை டேஷ் அப்படின்றது y டேஷ், அது வந்து 2x. அப்போ நான் வந்து அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக என்ன வரணும், x3 வரணும். அப்போ a = 2x3ன்னு எனக்கு ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? இப்போ ஸ்டெப் 3 வரணும். ஸ்டெப் 3 என்னது, அந்த x3ன்ற பாயிண்ட்டு நமக்கு இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் வழியாக பாஸ் ஆகும். ஒன்று y(x), நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற y(x) வழியாகவும் அந்த x3 பாயிண்ட் பாஸ் ஆகும். φ(x) நமக்கு அந்த பேரபோலா ஈக்குவேஷன்லேயுமே அந்த x3ன்ற பாயிண்ட் பாஸ் ஆகும். அப்போ y(x3) = φ(x3). அப்போ இங்கே வந்து நான் எக்ஸுக்கு பதிலாக x3 போடணும். அதே மாதிரி ஃபைன்றது என்னது எனக்கு x². அப்போ இங்கே வந்து x3² போடணும். இதை நான் வந்து இதில் வந்து இப்போ எனக்கு வந்து இப்படி வந்திருக்கா, இப்படி வருதா, இதில் நான் ஏக்கு பதிலாக இந்த 2x3ஐயும் பிக்கு பதிலாக இங்கே நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் -2a + b = 3. அதில் பிக்கு ஏற்ற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா b = 3 + 2a. இந்த இதையும் நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? b = 3 + 2a. இப்போ இந்த 2aக்கு பதிலாக என்ன பண்ணணும், b = அதான் இங்கே போட்டிருக்கேன். b = 3 + 2a. 2a ஏக்கு பதிலாக என்னது 2x3. 2x3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 + 4x3. ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணேன் அப்படின்னா, அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். அப்போ x3 + 1 × x3 + 3 = 0. அப்போ x3க்கு எனக்கு 2 வேல்யூ கிடைக்கும். x3 = -1, x3 = -3ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போது நான் எந்த பாயிண்ட் க்ளோஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் பேரபோலாக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி கொஷனில் கொடுத்துருக்குற x1ன்ற பாயிண்ட் என்ன, -2. இப்போ இந்த -2 டயக்ராம் படி பாருங்கள். -2ன்றது இங்கே இருக்குது, எக்ஸுக்கு -2ன்றது இங்கே இருக்குது. ஓகேவா? நமக்கு வந்து இப்போ ஆன்சரில் வந்து கிடச்சது என்னது, இங்கே -2 அப்படின்னா -1 வந்து கிராஃப் படி -1 வந்து இந்த சைடு தான் இருக்கணும், -3 இந்த சைடு இருக்கணும். நமக்கு எது க்ளோஸாக இருக்குது பேரபோலாக்கு, -3ன்றது இந்த பக்கம் கொண்டு போயிடுது. அப்போ நம்ம அதை எடுக்கக்கூடாது, இந்த பக்கம் இருக்கிற -1 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ x3 வேல்யூ நம்ம எடுத்துக்க போகிறது -1. ஏன்னா அதுதான் வந்து -2க்கு க்ளோஸாக இருக்குது, அதாவது -2க்கும் பேரபோலாக்கும் க்ளோஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த -1 இதை வந்து நான் ஏல சப்ஸ்டியூட் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அந்த ஏ வேல்யூவை கொண்டு போய் பியில் சப்ஸ்டியூட் பண்ணி பி வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அது தூக்கிட்டு போய் இப்போ x3 வேல்யூ கண்டுபிடிச்சேன் இல்லையா, அந்த x3 கொண்டு போய் y எது, அதாவது இங்கே yன்றது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய பேரபோலா ஈக்குவேஷன். அந்த பேரபோலா ஈக்குவேஷனில் போட்டு y3 வேல்யூவையும் நான் கண்டுபிடிச்சிடுறேன். இப்போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, x3யும் தெரிஞ்சிருச்சு, y3யும் தெரிஞ்சிருச்சு. அப்போ cன்ற பாயிண்ட் என்னது, -1 to 1, -1,1 தெரிஞ்சிருச்சு. இப்போ dன்ற பாயிண்ட் என்னன்னு சொன்னேன், அப்படியே அதோடைய சிமெட்ரிக்னு சொன்னேன்னா, அது வந்து x ஆக்சிஸை பொறுத்து y ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால dன்றது என்னது, அந்த x3 நெகட்டிவில் இருந்தால் இங்கே x4 வந்து பாசிட்டிவில் இருக்கும். அப்போ dன்றது 1,1. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்குற இந்த x4, y4 இப்போ நமக்கு டயக்ராமில் எப்படி இருந்துச்சு, இங்கே வந்து ஏ, இது சி, இப்படியே வந்து இது டி, இப்படியே போனால் இது பியா, இது வந்து x2, y2, இது x4, y4. இப்போ நான் கண்டுபிடிச்சது இதையும் கண்டுபிடிச்சாச்சு, இந்த பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் இதோடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? டிபின்ற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஏசியோடைய டிஸ்டன்ஸுமே வந்துடும். அதனால் நான் ஃபஸ்ட்டு டிபியோடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். அப்படி டிபியோடைய டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எதை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா x4, y4 எழுதிக்கிறேன், x2, y2 எழுதிக்கிறேன். ஃபார்முலா இப்படி தான் எழுதணும். ஏன்னா y - y2 / y4 - y2. y2 வந்து செகண்ட் டேர்மாக தான் வரணும், y4 வந்து ஃபஸ்ட் டேர்மாக வரணும். அதே மாதிரி தான் எங்கேயும் எடுத்துக்கணும். இப்போ இங்கே y2, x2, y4 வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். y = 2ன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர எக்ஸ் டேர்ம்ஸில். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிபின்ற டிஸ்டன்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? அப்போது ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும், A to Cக்கு இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸோடைய நெகட்டிவ் ஃபார்ம், எக்ஸுக்கு மட்டும் மைனஸ் கொடுக்கணும். அப்படி எக்ஸுக்கு மட்டும் மைனஸ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே எனக்கு -2x - 1 வரும். இதுதான் வந்து இங்கே என்னது ஆக்சுவலாக இது -2, 3 இது -1,1. அப்போது இங்கே வந்து 1,1, 2, 3. ஸோ -2லேருந்து எனக்கு இந்த -1 வரைக்கும் எனக்கு -2x - 1ன்றது தான் டிஸ்டன்ஸ்.
இந்த -1லேருந்து இந்த +1 வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா பாரபோலாவுடைய ஈக்குவேஷன் என்ன y = x², அப்போ x² தான் டிஸ்டன்ஸ். அதே சமயம் இங்கே dbயோடையது இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் 2x - 1, அப்போ 1லேருந்து 2க்கு 2x - 1 தான் ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ இதுதான் வந்து பாரபோலாக்கு. ஓகே, அடுத்தது இது வந்து ஸ்பியருக்கு பார்க்கும்போது அதே தான். எனக்கு இங்கே 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த 2 பாயிண்ட்டோடைய ஷார்ட்டஸ்ட் பாத் வேணும். சேம் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம், ஒரு ட்ரூ கர்வ் கண்டுபிடிப்போம். நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்பியரோட ஈக்குவேஷன் என்ன, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x² + y² <= 5, அதாவது x² + y² = 5ன்னு வச்சு அதுலேருந்து y² உடைய வேல்யூ, அதாவது நமக்கு 5யோடைய ஈக்குவேஷன் வேணும். 5ன்றது என்ன, y = அப்படின்றது தானே, இதுதான். ஸோ அப்போ y = √5 - x²ன்றது தான் 5யோடையது. அப்புறம் 5' கண்டுபிடிச்சி வச்சுக்குவோம். ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் முடிஞ்சிடணும். ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் 5' வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் முடிச்சு வச்சுக்கணும். ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுவோம், இந்த ஏசியோடைய ஸ்லோப்பும் இந்த ஸ்பியரோடைய அதாவது இந்த y(x) உடைய ஸ்லோப்பும் இந்த φ(x) உடைய ஸ்லோப்பும் x3ன்ற பாயிண்ட்டில் ஈக்குவலாக இருக்குது. அப்போ y' = 5' at x3. அப்போ இங்கே 5'ல் இங்கே வந்து நான் y'ன்றது எனக்கு இங்கே a தான், ஏன்னா ax + b தான் வருது. அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு a மட்டும் தான் வரும். இப்போ φ(x) அப்படின்றது வந்து 5'ன்றது -x/√5 - x². இங்கே x-க்கு பதிலாக நான் x3 போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஏக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். அதை நான் ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஸ்டெப் 3ல் என்ன பண்ணுறேன், அந்த x3, y3ன்ற பாயிண்ட்டு எனக்கு y(x3)லையும் பாஸ் ஆகுது. அதாவது இந்த ட்ரூ கர்வ்லேயும் அந்த பாயிண்ட் இருக்குது, எனக்கு இந்த சர்க்கிள்லையும் இந்த பாயிண்ட் இருக்குது. அப்போது இது வந்து எனக்கு இந்த 2 கர்வ்லையுமே பாஸ் ஆகுதுன்றதுனால இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த y(x3)ன்றது √5 - x3, x-க்கு பதிலாக x3² = 5ன்றது y-ன்றது இது ax3 + b = √5 - x3². இப்போது அதுதான் வந்து இங்கே எழுதி போட்டிருக்கேன், ax3 + b = √5 - x3². இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏக்கு பதிலாக நான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பிக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட் இதில் 1 = -3a + b, அதுலேருந்து பிக்கு 1 + 3a. இப்போது இங்கே மறுபடியும் இந்த ஏக்கு பதிலாக நான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், -x3 -x3/√5 - x2 அதை தான் நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டுருக்கேன். 1 - அப்படின்னு வரும். இந்த வேல்யூவெல்லாம் நான் இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் எனக்கு இந்த 2 டேர்முமே வந்து சால்வ் ஆகும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்குமா, +1 இருக்கு பாருங்கள், இதுக்கு டினாமினேட்டரில் எதுவும் இல்லை. ஸோ அது √5 - x3 ஆகிடும். இங்கே எல்சிஎம்மாக எடுத்து இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா ரூட் கேன்சல் ஆகி 5 - x3² மட்டும் இருக்கும். அப்போ x3² கேன்சல் ஆகி √5 - x3² -3x3 = 5ன்னு வரும். நான் இங்கே என்ன பண்ணுறேன், ரூட்டில் இருக்கிற டேர்ம் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி டேர்மை அந்த சைடு கொண்டு போயிட்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் இங்கே a + b² ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு x3க்கு 2 வேல்யூ வரும், -1 -2 அப்படின்னு வரும். இங்கே நமக்கு x3யோட வேல்யூ என்ன, -3. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்திருக்கிற வேல்யூவை பார்த்தோம் அப்படின்னா -2 தானே x3க்கு க்ளோஸராக இருக்குது, -3க்கு க்ளோஸராக இருக்குது. அப்போ அதுதான் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஆனால் அங்கே தான் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற அந்த பாயிண்ட்டு சர்க்கிளுக்கும் க்ளோஸராக இருக்கணும். ஸோ அதனால் சர்க்கிளில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் லெஸ் தானாக காமிக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து -1ன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். x3 அதாவது -3லேருந்து அந்த -1ன்ற பாயிண்ட் தான் ரொம்ப க்ளோஸராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கேயும் வந்து x3 = -1ன்ற பாயிண்ட் தான் எடுத்துக்கிறோம். இப்போ அதை வச்சு நம்ம a வேல்யூ கண்டுபிடிக்கணும், b வேல்யூ கண்டுபிடிக்கணும், அண்ட் y-யோட வேல்யூமே கண்டுபிடிக்கணும். இந்த y வந்து ட்ரூ கர்வில் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இங்கே நம்மகிட்ட இருக்கிற சர்க்கிள் ஈக்குவேஷனில் போட்டாலும் சரி, நமக்கு y-யோட ஆன்சர் வந்து y3க்கு. அப்போ cன்ற பாயிண்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், x3, y3 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் d-யோடைய பாயிண்ட்டுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். d என்னது, இதோடைய சிமெட்ரிக் தானே, இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ். மறுபடியும் d-க்கும் b-க்கும் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி. அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு y = ஒரு வேல்யூ வரும். திருப்பி ஷார்ட்டஸ்ட் பாத்தில் அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ்ன்றப்போ வந்து அந்த எக்ஸுக்கு முன்னாடி எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் ஆக்கணும். எக்ஸை -xன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே -× ப்ளஸ் ஆகிடும். அதான் x/2 + 5/2 அப்படி இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ இந்த கொஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இவங்களே ஃபங்க்ஷனலில் y'² அப்ளை கொடுத்துருப்பாங்க. சேம் ப்ராசஸ் தான். நான் திருப்பியும் ஒரு தடவை சொல்கிறேன் ஸ்டெப்ஸை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன், அதில் சால்வ் பண்ணி பவுண்ட்ரிஸ் இல்லை லிமிட்ஸ் அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் 5யோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி 5' ஈக்குவேஷனையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அடுத்து ஸ்டெப் 2 ஸ்லோப் 2த்தையுமே வந்து ஈக்குவேட் பண்ணணும்.
அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல என்னது, அந்த பாயிண்ட் வந்து y ஆஃப் எக்ஸ்லேயும் x3ன்ற பாயிண்ட்டில் வந்து y ஆஃப் x3யும் ஃபை ஆஃப் x3 ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அதை நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு x3க்கு ஆன்சர் வரும். அதை வச்சு நம்ம ஏ ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், பி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், y3யோட ஆன்சருமே கண்டுபிடிச்சிடலாம். அப்போது நமக்கு பாயிண்ட் கிடச்சிடும். x3, y3ன்ற சியோடைய பாயிண்ட் கிடச்சிடும். இது நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும். சியோடைய பாயிண்ட் இங்கே வந்து x3, y3ன்றது 16/5, 12/5 இப்படி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்டினியூ பண்ணணும். இது மட்டும் என்னன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும். இதுவுமே வந்து நமக்கு இது வந்து பேரபோலா. இங்கே பேரபோலா, இங்கே வந்து இப்படி இது சர்க்கிள் இவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து ஒன் சைடு வேரியேஷனுக்கான ப்ராப்ளம்.